ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஷா பாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோட ரென்ஸ் 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் அன்பாக்சிங் பண்ணி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அட்டை பாக்ஸ் பிரிச்சாச்சு. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நாலா பக்கம் அட்டை கொடுத்து ரொம்ப சேஃப்டியாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. திக்கான கவரில் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு டஸ்ட்டு கூட உள்ளே போகாத மாதிரி சேஃபாக தான் இருக்குது. ஃபுல் ப்ராடக்ட்க்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி, கிளாஸ்க்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி. இந்த கிளாஸோட ஹைலைட்டு எக்ஸ்ட்ரா ஒயிட் டிசைன் தான். இதில் ஃபேன் சீல்டு குத்துக்கிறதுனால சீலிங் ஃபேன் ஓடினாலும் இந்த அடுப்போட ஃப்ளேம் குறையாது, சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸில் இந்த கிளாம்ப் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு திருப்பினா லாக் ஆகிடும். இதில் எந்த பாத்திரம் வச்சாலும் சமைக்கும்போது கரண்டி விட்டு நீங்கள் குக் பண்ணும்போது ஃபேன் சப்போர்ட்டு சில அடுப்பில் ஆடும், இதில் ஆடாது. ரொம்ப சேஃபாக நீங்கள் குக் பண்ணிடலாம். இது ஜம்போ பர்னர். ஸ்மால் பர்னர், மீடியம் பர்னர். இந்த 3 பர்னருக்கும் லாக் குத்துக்கிறாங்க. இந்த பர்னருக்கு லாக் குத்துக்கிறதுனால ஸ்டவ் எடுத்து நீங்கள் துடைக்கும்போது கீழே விழாமல் இருக்கும். 3 பர்னரும் ஹெவியாக தான் குத்துக்கிறாங்க. இந்த பர்னரில் ஹெச்ஆர் கோட்டிங் குத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, லாக் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வராது. இந்த நோசல் கண்டினியூஸாக 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். இதில் எந்த பக்கம் வேணாலும் ஹோஸ் திருப்பி விட்டுக்கலாம். இதில் ஒரே நேரத்தில் 2 பாத்திரம் வச்சு சமைக்கும்போது ஒன்றோட ஒன்று இடிக்காத மாதிரி 280 mm கேப் குத்துக்கிறதுனால ஈஸியாக குக் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் உடைய திக்னஸ் 8 mm குத்துருக்குறாங்க. இதனுடைய நாப் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நைஸாக இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாம்ப் குத்துக்கிறாங்க, பெரிய பாத்திரம் வச்சு குக் பண்ணுறதுக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 3 ஸ்டார் வாங்கின கேஸ் ஸ்டவ். இந்த மாதிரி ப்ளூ ஃப்ளேமாக எரியறதுனால குக்கிங்கும் சீக்கிரமாக ஆகிடும், நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.